Micromax அவங்களுடைய புது இன் சப் பிராண்ட் கீழே இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு கம்பேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இன் சப் பிராண்ட் கீழே இவங்க லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோனில் ஒன்று தான் மைக்ரோமேக்ஸ் இன் Note1. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க லான்ச் பண்ணும்போது இதோட ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இருந்தது. பட் ரியல் டைம் யூசேஜில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, சில இஷ்யூஸோட தான் இருந்தது. ஸோ இன்றைக்கி வீடியோவில் மைக்ரோமேக்ஸ் இன் Note1 இதோட கம்ப்ளீட் அன்பாக்சிங் அண்ட் ஒன் ஸ்மால் ரிவ்யூ, இதோட இஷ்யூஸ் என்ன எல்லாமே பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் மைக்ரோமேக்ஸ் இன் Note1 இதோட பாக்ஸ் அவுட்லுக் பார்த்துடலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பட்ஜெட் கேட்டகரி ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக கொடுத்துருக்காங்க. மேலே Note1 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ஆர்டர் பண்ணது 64 GB அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சப் பிராண்டை பெருசாக எழுதி கீழே பை மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, அதாவது பியூர் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், நோ ஆட்ஸ், நோ ப்ளோட்வேர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வி ஆர் இன் இந்தியா ஃபார் இந்தியா, ஹவ் அபவுட் யூ அப்படின்ற ஒரு டேக் லைனும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அகைன் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் இருக்க கண்டென்ட்ஸ் இருக்குது. கலர் வேரியன்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தது க்ரீன், ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சார் வேல்யூவில் இருக்குது 0.57 வாட் per kg இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.957 வாட் per kg இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னா முதல்ல இருக்கிறது உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான். உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்டுக்குள்ளே எப்போ மாதிரி உங்களுக்கு ஒரு சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு. ஸோ இந்த வாரண்டி கார்டில் டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக உள்ள USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் USB கேபிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் இன் சப் பிராண்ட் போட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ் கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மிஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TPU கேஸ் இல்லை. ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு சாம்சங் தவிர மற்ற பிராண்ட்ஸ் எல்லாருமே TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க TPU கேஸ் அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இவங்க கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது இதில் மிஸ்ஸிங். ஸோ இதுதான் பாக்ஸ்குள்ளே இருந்த கண்டென்ட். ஸோ இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துலாம். ஃபோனை கவர்லேருந்து எடுத்த உடனே இமீடியட்டாக உங்களுக்கு மேலே ஃப்ரண்ட் பேனலில் ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரை ரிமூவ் பண்ணி பார்த்தா அகைன் உங்களுக்கு உள்ளே இன்னொரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் ஒட்டி தான் கொடுத்துருக்காங்க. அதே பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. கிளாசி ஃபினிஷில் இருக்குது. அதே சமயத்தில் லைட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ் சிம்பிள் தெரியுது. அதே கேமரா மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் ஹவுசிங்கில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ரியர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ப்ராமினெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே இன் லோகோவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கேட்டகரி ஆப்வியஸாக உங்களுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது ஃபினிஷ் எல்லாம். அதே போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அடுத்ததான் மேலே டாப் சைடு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. கீழே 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. Type-C போட்டிருக்கு. ஸ்பீக்கர் கிரில்லும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன், சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ இந்த சிம் கார்டு ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிம் கார்டு ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட வருது. ஓவரால் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ். அதனால் கண்டிப்பாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆர்டர் பண்ணும்போதே TPU கேஸும் வாங்கிடுங்க. நீங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக TPU கேஸ் இல்லாமல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. அப்படி உங்களுக்கு பிடிக்காதுன்னா இதில் இன்னொரு கலர் வேரியண்ட், அதாவது ஒயிட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்சஸ் தெரியாது. பட் க்ரீனில் ரொம்பவே கிளியராக தெரியுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இது பிளாஸ்டிக் ஃப்ரேமாக இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இவங்க பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதோட பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லோ குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பொதுவாக சாம்சங் தான் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் பேனல் ரொம்ப கொடுப்பாங்க. பட் அவங்களுடைய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் இது ரொம்பவே லைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக TPU கேஸ் போடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கீழே விழுந்தால் கிராக் விழுற அளவுக்கு இதோட பில் குவாலிட்டி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பில் குவாலிட்டி
குவாலிட்டி அப்படின்னு சொல்லும்போது இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிஸ்பிளேவாக இருக்கட்டும், பேட்டரியாக இருக்கட்டும், கொஞ்சம் மேசிவாக தான் கொடுத்துருந்தாலும் இதோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதோட வெயிட் நான் திரும்ப செக் பண்ணும்போது இது 204 கிராம்ஸ் காட்டுச்சு. பட் 204 கிராம்ஸ் அப்படின்னாலுமே இதோட இன்ஹேண்ட் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது. அதே ஃப்ரண்ட் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதே பெசில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பட்ஜெட் கேட்டகரியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே தின் பெசில்ஸ் இருக்குது. கீழே சின் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச் IPS LCD பேனல், 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில். இதோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 நிட்ஸ் பிரைட்னஸோட இருக்குது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளே செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து பொதுவாக யாரும் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுக்கறதில்ல. இவங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. பட் இவங்க ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் கொடுத்துருந்தாலுமே இதில் வந்து உங்களுக்கு வைட் ஒன் L1 சப்போர்ட் கிடையாது, L3 தான் இது சப்போர்ட் பண்ணும். அதனால் நீங்கள் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் எல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் பார்க்க முடியாது. ஸோ அது வந்து ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அது ஓகே தான். மற்றபடி உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்ப்ரைசிங்காக IPS LCD பேனலில் இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி, கலர் கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா பொதுவாக கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து அந்த அளவுக்கு என்ஹான்ஸ்டாக இருக்காது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு மேசிவ் டிஸ்பிளே, அதோட வந்து பெசில்ஸ் எல்லாம் தின்னாக இருக்கும்போது கலர்ஸும் ரொம்பவே என்ஹான்ஸ்டாக இருந்தது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாது. ரொம்பவே பெஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் மைக்ரோமேக்ஸ். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்த அதே சிப்செட் தான் இது MediaTek Helio G85ல கொடுத்துருக்காங்க. ஸோ G அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு கேமிங் சிப்செட். பட் கேமிங் சிப்செட்டாக இருந்தாலும் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இது பெர்ஃபார்ம் பண்ணும். மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து உங்களுக்கு நீட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு Android 10. பட் இது பியோர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்ற மாதிரி சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் இதில் வந்து பியோர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவாக வந்து நீங்கள் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய, அதாவது கூகுள் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு இது இருக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடையாது. இது வந்து உங்களுக்கு AOSP, அதாவது ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓப்பன் சோர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்டு சிஸ்டம். அதில் வந்து இவங்க சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய கேலரி, ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ், இன்னும் சொல்ல போனால் கேமராவில் கூட சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் பண்ணி வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து இதில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு பியோர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து எதில் இங்கே பெஸ்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு எந்த ப்ளோட்வேரும் கிடையாது, அதே சமயத்தில் ஆட்ஸ் கிடையாது. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து எந்த அன்னெசரி ஆப்ஸ் இல்லாததே ஒரு பெரிய ரிலீஃப். அது மட்டும் இல்லை, எந்த ஆட்ஸ் இல்லாதது அப்படிங்கிறது அனதர் ரிலீஃப். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயம் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி கேமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் லோ செட்டிங்கில் விளையாடும் போது வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். அதே நீங்கள் மீடியம் டு ஹை செட்டிங் எல்லாம் போனீங்கன்னா சில இடங்களில் நீங்கள் ஃப்ரேம் ட்ராப்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்ப்பீங்க. நான் ஃப்ரேம் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து ஹை ஹேண்ட் கேம்ஸில் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுறீங்கன்னா தாராளமாக இதில் பர்ஃபார்ம் பண்ணும். பட் ஹை ஹேண்ட் கேமிங்ஸ் எல்லாம் போகும்போது சில ஃப்ரேம் ட்ராப்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, கேமிங் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் எதிர்பார்க்கக்கூடியது வந்து டச் இஷ்யூஸ். ரீசெண்டாக மைக்ரோமேக்ஸுடைய Note 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டச் இஷ்யூஸ் இருக்குது. அதாவது வெறும் 2 ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் டச் கிராப் பண்ணுது, 3rd ஃபிங்கர் நம்ம டச் பண்ணால் வந்து ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது ஒரு இஷ்யூன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு வந்து மைக்ரோமேக்ஸ் என்ன சொல்யூஷன் சொல்லியிருந்தாங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதாவது 3 ஃபிங்கர் யூஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்து கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மாதிரி டிசேபிள் பண்ணி ஒரு வாட்டியும் கேம் விளையாடணும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக தான் இருக்குது. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அதை பண்ணிட்டா வந்து உங்களுக்கு நார்மலாக கேம் விளையாட முடியுது. பட் அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு அப்டேட் மூலயமா வந்து இதை சரி பண்ண மாதிரி தெரியுது. இப்போ இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணலைன்னா கூட வந்து உங்களுக்கு நார்மலாக விளையாட முடியுது. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலயமா இப்போ இதை கரெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ இனிமேல் வரக்கூடிய யூனிட்ஸில் இந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கூகுளுடைய டயலர் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இப்போதைக்கு கிடையாது.
வந்து மேபி அதுவும் வந்து ஒரு சாஃப்ட்வேர் மூலமா இவங்க அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருந்தது. ரியர் சைடில் குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், அதுக்கப்புறம் அல்ட்ராவை 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன சென்சார் அப்படின்னு இவங்க மென்ஷன் பண்ணல. பட் இது கேப்சர் பண்ணக்கூடிய பிக்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. இப்போ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டும். பட் டீட்டெயிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்சார்ஸில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அதே ஃப்ரண்ட் கேமரா அகைன் அதுவும் வந்து உங்களுக்கு டீட்டெயிலிங் ரொம்பவே பெஸ்ட்டாக தான் கேப்சர் பண்ணுது. கேமரா செக்மெண்ட்டில் ட்ராபேக் அப்படின்னு சொல்லணும்னா வந்து வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா சுத்தமாக ஸ்டெபிலைசேஷன் இதில் கிடையாது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கும்போது வந்து சேவ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ராசஸிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணது எதுவுமே வந்து இவ்வளோ நேரம் எடுத்ததில்லை. ஸோ ப்ராசஸிங்கில் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இது. ஸோ இது ரெண்டும் தான் ட்ராபேக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நேற்றுலேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 டே மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் சார்ஜ் போடலை. இன்னும் வந்து எனக்கு வந்து 40% காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பேட்டரி செக்மெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணது வரைக்கும் பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதோட சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை நான் அன்லாக் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அன்லாக் ஆகிடுது. சில டைம் மட்டும் மிஸ் ஆகுது. பட் சில டைம் மிஸ் ஆகிறதுக்கு வந்து இதோட சைஸும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இது வந்து மேசிவ் டிஸ்பிளேயோட வருது. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஓவராலாக மைக்ரோமேக்ஸுடைய இந்த Note 1 நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம ஓரம் வச்சுட்டு டெக்னிக்கலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, இதோட ப்ரைஸிங் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் இவங்க சொன்ன அளவுக்கு இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் சில இஷ்யூஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்டிமைசேஷனாக இருக்கட்டும், டச் இஷ்யூஸாக இருக்கட்டும், எந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணாலுமே எல்லாமே வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் மூலமா கரெக்ட் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் தான். ஸோ இதை வந்து ஒரு வேளை கம்பெனி கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, மைக்ரோமேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் பண்ணும்போது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸை வந்து கம்பீட் பண்ணுற வகையில் வந்து இவங்க ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணி இவ்வளோ தூரம் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணதே பெருசு. ஸோ அதையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ மைக்ரோமேக்ஸ் இன் Note 1 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய சின்ன இஷ்யூஸை இவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெஸ்ட் பை அப்படின்னு நம்ம சொல்லலாம். மைக்ரோமேக்ஸ் இன் Note 1 இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.